கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிறரை விட நம்மை உயர்வானவர்களாக எண்ணிக்கொள்ளும் ஒரு சோதனை நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கலாம். சில மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே குறிப்பிட்ட பிராண்டட் க்ளோத்ஸை தான் பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர் இந்த ஊரில், இந்த வீதியில், என்னுடைய வீட்டில் இருக்கிற மாதிரி பொருட்கள் வேறு எந்த வீட்லையும் இருக்கக்கூடாது, இல்லை நான் வச்சுருக்கிற மாதிரி காரு வேறு யார்ட்டையும் இருக்கக்கூடாது, நான் போட்டிருக்கிற மாதிரி நகைகள் வேறு யாருமே போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம்? ஏன்னா பிறரை விட நம்மை மேலானவர்களாக நம்ம காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த எண்ணம் சரியா? பவுல் என்ன நினைக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். விசுவாசிகளாகிய நாம் 2 காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று பவுல் இங்கே கூறுகிறார். ஒன்று வாதங்கள், வாக்குவாதங்கள், விவாதங்கள். 2வது வீண் பெருமை. இப்போ கிறிஸ்தவம் உண்மையான மதமா? இயேசு கிறிஸ்து உண்மையாக உயிர்த்தெழுந்தாரா? சத்தியத்திற்காக வாதாடுவதை குறித்து பவுல் இங்கே பேசுகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவே உண்மையான கடவுள் இல்லை, அவர் உயிர்த்தெழவில்லைன்னு சொல்லி ஒருத்தங்க சொல்லும் போதே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான வாதங்களை நம்ம வைக்க முன் வர வேண்டும். இப்போ பவுல் இங்கே விவாதங்களையும், அதாவது வாதங்களையும் வீண் பெருமையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லும்போது சுய பெருமையை குறித்து பேசுகிறார். நிறைய நேரங்களில் நான் சொல்கிறது தான் சரி, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் சரி அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக நம்ம எந்த அளவுக்கும் போக துணிகிறோம். பல வேளைகளில் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சொற்கள் பிறரை எப்படி காயப்படுத்துதுன்னு கூட அறியாமல் நாம் நம்மை நிரூபிப்பதற்காக பல வாதங்களை நம்ம வைக்கிறோம். அப்புறம் வீண் பெருமை, நம்முடைய மதிப்பை கூட்டணுங்கிறதுக்காக என்னென்னமோ பெருமை பாராட்டுறோம். எங்கள் அப்பா யார் தெரியுமா, தாத்தா யார் தெரியுமா, நாங்கள் என்ன பண்ணோம், இவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் குடும்பம் எப்படிப்பட்டது, இப்படி பேசிகிட்டே இருக்கும். அதுதான் பவுல் இங்கே நம்ம தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். அதை தவிர்த்து விட்டு நாம் என்ன செய்யணும்னா, பிறரை நம்மிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். அது பிறரை கனப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே போல் அவர்களை நம்மை விட உயர்வானவர்களாக எண்ண வேண்டும். நீ கிறிஸ்தவங்க மத்தியிலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சபை மக்கள் வேற சபை மக்களை பார்த்து அவங்கள விட நாங்கள் சிறப்பானவங்கப்பா, அந்த சபைக்கு போகிறீங்க, அது ஆவியில்லாத சபைங்க, எங்கள் சபை அபிஷேகம் பெற்ற சபை, நாங்களாம் ரொம்ப ஸ்பெஷல். அந்த சபையில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் நேற்று பெஞ்ச மழையில் முளைச்ச காலன்ப்பா, நாங்கள்லாம் பாரம்பரியமாக பல 100 வருஷமாக இருக்கிறோம், எல்லா சத்தியமும் எங்களோட தான், எங்ககிட்ட இருந்தால் அவங்க பிரிஞ்சு போனாங்க, எங்ககிட்ட இல்லாத பரிசுத்த ஆவி அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. சபை பாகுபாட்டில் ஒரு சபையை காட்டிலும் இன்னொரு சபை மேலான சபை. போதகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தர் மேலானவர்களாக என்ன பண்ணுறாங்க, நினைத்து கொள்கிறார்கள், நடந்து கொள்கிறார்கள். அதை நிரூபிப்பதற்காக பிரசங்கத்திலையும் சரி, நிறைய யூடியூப் வீடியோலலாம் கூட நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் இன்னொருத்தரோட பெரிய ஆளாக தன்னை காமிச்சு கொள்கிற பழக்கம், கலாச்சாரம், மிக அசிங்கமான ஒரு கலாச்சாரம் கிறிஸ்தவ ஊழியர்கள் மத்தியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ சபை ரீதியாக, ஊழிய ரீதியாக ஒருத்தரை மட்டம் தட்டி தன்னை உயர்த்தி கொள்கிற நபர்களை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் அடுத்து இந்த ஜாதி பிரச்சனை இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உண்மையாக கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் ஜாதியிலே நம்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஜாதி என்பது ஹிந்து மதத்தினுடைய ஐதீகம். பிரம்மனுடைய தலையிலேருந்து வந்தவங்க ஒரு கூட்டம், காலிலேருந்து வந்தவங்க ஒரு கூட்டம், வயிற்றுலேருந்து வந்தவங்க ஒரு கூட்டம், இப்படி இன்னைக்கு கிறிஸ்தவங்க அதை பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருக்கோம். நாங்களாம் எந்த ஜாதி தெரியுமா, எங்கள் சர்ச்சுக்கு வரவங்களாம் யார் தெரியுமா, எங்கள் நாமக்கல் பட்டணத்தில் ஒரு நபர் ஒரு ஊழியத்தை தொடங்கின போது அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை மென்ஷன் பண்ணி, நாங்களாம் அந்த ஜாதி, எங்கள் சபையில் இருக்கிறவங்களாம் அந்த ஜாதி, நாங்களாம் உயர்ந்தவங்க அப்படிங்கிறத வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அவர் அதை வலியுறுத்தி கொண்டே இருப்பார். ஓகே, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கணுங்க? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் உன்னதத்தில் வீற்றிருக்கிறாரு. அவர் இறங்கி வந்தார், மனித உருவை எடுத்தார். அதை குறித்து தான் இனி வரும் வசனங்களை நம்ம வாசிக்க இருக்கிறோம்.
தன்னை அவர் தாழ்த்தினார். அவர் தன்னை தாழ்த்தினதுனால நம்மை அவர் உயர்த்த முடிஞ்சது. அவர் சபையில் நம்மை நாம் தாழ்த்தும் போது நாம் பிறரை உயர்த்துகிறவர்களாக மாறுகின்றோம். இன்னைக்கு சபைக்கு வர மக்கள் பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியில், கணவனால சரியாக நடத்தப்படாத மனைவிகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், இல்லை பெற்றோரால் மதிக்கப்படாத பிள்ளைகள், வியாபாரத்தில் தோல்வி அடைந்தவர்கள், நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள், இப்படி பல பிரச்சனைகளோடு அவங்க சபைக்கு வரும்போது அவங்கள நம்ம அரவணைத்து, அவங்க மேலே நம்ம அன்பு காட்டி, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி நம்மை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் அவர்களை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர்களை நம்மிலும் உயர்ந்தவர்களைப் போல நாம் நடத்தும்போது அது அவர்களுடைய காயங்களிலிருந்து, ஏமாற்றங்களிலிருந்து வெளிவர அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அது ஆரோக்கியமான ஒரு அன்பை பிறப்பிக்கும். நம்முடைய தாழ்மை அவர்களுடைய வாழ்க்கையிலும் தாழ்மையை பிறப்பிக்கும். எனவே எனக்கு அன்பானவர்களே, சுய பெருமையை தவிர்த்து இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்து கொள்வோம். எப்படி? நம்மை விட பிறரை உயர்வானவர்களாக கனத்தோடும் மரியாதையோடும் எல்லா மனிதர்களையும் ஒன்றாக நேசித்து ஒன்றாக நடத்த நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே அந்த கிருபையை நமக்கு கொடுப்பாராங்க.